ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்பாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது மிகவும் முக்கியமான 2024 இன்னொரு நாளானது வரப்போகுது. அது என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? செப்டம்பர் மாதத்துடைய 7ஆம் தேதி. அதே போல் அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவணி மாதத்துடைய 22ஆம் நாள். அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் முக்கியமான சனிக்கிழமை. அப்படி என்ன இந்த நாள் முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? 2024 இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8 மாதம் முடிந்து 9வது மாதமானது நடந்துட்டுருக்கு. 9வது மாதமும் சாதாரணமாக வரக்கூடிய மாதம் கிடையாது. இந்த மாதத்துலேயும் நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு ஸ்பெஷல் தான் வரக்கூடிய செப்டம்பர் 7. செப்டம்பர் 7 சனிக்கிழமை என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? சதுர்த்தியானது வருது. மாதந்தோறும் தானே வருது சதுர்த்தி. அது என்ன இந்த சதுர்த்தி மட்டும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இந்த சதுர்த்தி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி. இந்த சதுர்த்தி தான் மகா விநாயகர் சதுர்த்தி என்று சொல்லப்படுது. உலகம் எங்கும் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களாலையும் கொண்டாடப்படக்கூடிய பெரும் பண்டிகையான விநாயகர் சதுர்த்தி தாங்க வருதுங்க. இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான தலைவிதி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் மேஷ ராசியிலிருந்து மகர வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் மகரத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கும்ப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ கும்ப ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த விநாயகர் சதுர்த்தியில் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படும். அதை விட கிரக நிலைகள் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் எப்பயும் சொல்கிறது போல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்திக்குனா என்ன, விநாயகர் சதுர்த்திக்கு என்ன பூஜை செய்யணும், பூஜை செய்கிறதுக்கு நேரம், எப்படி சிலை வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியாதவங்க இந்த வீடியோவில் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆன்மீக விஷயத்தை ஷேர் பண்ணுறேன், இதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆண்டுதோறுமே ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் 3 நாட்களும், மகாராஷ்டிரா உள்ளிட்ட வட மாநிலங்களில் 10 நாட்கள் வரையும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் நடைபெறும். கணேச புராணம் மற்றும் ஸ்கந்த புராணத்தின்படி விநாயகப் பெருமான் பத்ரபத மாதத்தின் சுக்லபட்ச சதுர்த்தி திதியில் பிறந்தார் என்பது நம்பிக்கையாகும். இந்த நாளில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது மங்களகரமான யோகங்களை உண்டாக்கும் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. விநாயகர் சதுர்த்தி நாளில் வீடுகள்லையும் வீதிகள்லையும் விநாயகர் சிலைகளை வைத்து மக்கள் வழிபாடு செய்வது வழக்கமாக உள்ளது. விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படக்கூடிய வழிபாடு செய்வதற்கான நல்ல நேரம் மற்றும் சிலையை நிறுவது தொடர்பான சில முக்கிய விஷயங்களை கும்பராசிக்காரங்க முதல்ல இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க. ஜோதிடர் பண்டிட் ஆசுதேஷ் திரிவேதி கூறுகையில் வரக்கூடிய செப்டம்பர் 6ஆம் தேதி மாலை 3:31 மணிக்கு தொடங்குது சதுர்த்தி திதி. மறுநாள் அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி மாலை 5:37 மணி வரைக்குமே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவதற்கு சதுர்த்தி திதி இருக்கு. இதில் உதய திதியின் படி விநாயகர் சதுர்த்தி விரதம் இருக்கணுங்கிறதுனால செப்டம்பர் 7ஆம் தேதி அனுஷ்டிக்கலாம் என்பது சொல்லப்படுது. ஸோ இந்த நாள்லேயே சிலையை நிறுவி வழிபாடு செய்யறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த நாளில் தான் உகந்த நேரம்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதில் திரிக் பஞ்சாங்கத்தின்படி பிரம்மா சர்வர்த சித்த யோகம் மற்றும் இந்திர யோகத்தோடு சித்திர மற்றும் சுவாதி நட்சத்திரங்களும் விநாயகர் சதுர்த்தி அன்று அடங்கியிருக்கு. இந்து மத நம்பிக்கையின்படி விநாயகர் பெருமான் மதிய வேளையில் பிறந்தார் என்பது ஐதீகம். அதனால் விநாயகர் வழிபாட்டுக்கு மதிய நேரம் சிறந்ததாக கருதப்படுகிறது. திரிக் பஞ்சாங்கத்தின்படி செப்டம்பர் 7ஆம் தேதி காலை 11:03 முதல் மதியம் 1:34 வரைக்கும் பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை செய்ய நல்ல நேரமாக இருக்கு என்று சொல்லப்படுது. 10 நாட்கள் வரையும் விநாயகர் வழிபாடு செய்யக்கூடிய வழக்க உடையவரவங்க 10 நாட்களுமே செய்யலாம். செப்டம்பர் 17ஆம் தேதி அன்று விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளை கரைக்கலாம். இல்லை 3 நாள் தான் செய்யணும்னு நினைக்கிறவங்க 3 நாளும் செய்யலாம். அப்படி இருக்கிறவங்க செப்டம்பர் 10ஆம் தேதி நீர்நிலைகளில் கலைக்கலாம். வீட்டில் விநாயகர் சிலை நிறுவும் போது திசையை மனதில் வைத்து செயல்படுவது மிக முக்கியமாகும். ஜோதிட சாஸ்திரத்தின் படி விநாயகர் சிலையை சரியான திசையில் சரியான வழியில் நிலவுறது முக்கியமானதாக கருதப்படுது. இது குறித்து ஆச்சாரிய ஷாம் பண்ட கூறுகையில் வாஸ்து சாஸ்திரத்தின் படி வீட்டின் வடகிழக்கு மூலையில் விநாயகர் சிலை நிறுவ வேண்டும் என்று கூறுறாங்க. வடகிழக்கு மூலையில் உங்களுக்கு காலியிட இல்லை என்றால் கிழக்கு மேற்கு அல்லது வடக்கு திசையில் சிலையை நிறுவலாம் என்று சொல்லப்படுது.
மேலும் விநாயகர் சதுர்த்தி விழா மகாராஷ்டிராவில் சிறப்பு வாய்ந்தது. விநாயகர் சதுர்த்தி அன்று மக்கள் விநாயகர் பெருமானுடைய சிலையை வெகு விமர்சையாக வீட்டிற்கு எடுத்து செல்வாங்க. விநாயகர் சிலை நிறுவும் வரைக்கும் விரதம் கடைபிடிப்பாங்க, எடுக்கிற வரைக்கும் கடைபிடிப்பாங்க. இந்த திருவிழா அங்கு 10 நாட்கள் நடைபெறும். விநாயகர் பெருமான் முழு சடங்குகளோடு வழிபாடு அங்கு செய்யப்படும். பின்னர் அனந்த் சதுர்த்தி நாளில் விநாயகர் மக்கள் நீர்நிலைகளில் கரைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே விநாயகர் சதுர்த்தி பயங்கரமாக கொண்டாடப்படும். ஸோ இவ்வளோ நேரம் விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்பை பார்த்துட்டோம். இப்போ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு கிரகநிலைகளால் கும்பராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரங்க அவிட்ட 3-4 பாதம், சதயம், புரட்டாதி 1-2-3 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஸோ அதனால் கும்பராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சுகஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் புதன், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, ராசியில் சனி வக்ரத்தோடு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு. இந்த மாதிரி தான் கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து பலம் வரப்போகுது. இதில் கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது நிறைய இருக்குது. செப்டம்பர் 17ஆம் தேதி கலஸ்தரஸ்தானத்திலிருந்து சூரியன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. செப்டம்பர் 19ஆம் தேதி கலஸ்தரஸ்தானத்திலிருந்து புதன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. செப்டம்பர் 19ஆம் தேதி அஷ்டமஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் வேற இருக்குது. கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் கும்பராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க. கடின உழைப்பினால் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய கும்பராசிக்கார அன்பர்களுக்கு நீங்கள் பார்ப்பதற்கு எளிமையாக இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ராசிநாதன் சனியை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடுத்தர பலன்களை தர காத்திருக்கிறாங்க. ராசிநாதன் சனி மிக அனுகூலமாக இருக்கிறாரு. எதிலும் இனி ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். பேச்சு திறமையானது அதிகரிக்க செய்யும். எதிர்பாலினத்தவரிடம் பழகும்போது கவனமாக இருக்கணும். நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் ஏற்படும். நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்கும். வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உடலில் சூடு ஏற்படுத்தக்கூடிய அகங்காரங்களை தவிர்க்கிறது நன்மை தரும். அகங்காரங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, ஆகாரங்களை தான் அப்படி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வியாபார தொடர்பாக செய்து முடிக்க நினைக்கக்கூடிய காரியங்கள் தள்ளி போகலாம். புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் வேலை பளு இருக்கும். பணி நிமித்தமாக நேரத்திற்கு அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்குது. ஸோ உத்தியோக ரீதியாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது அமைதி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் மனமகிழக்கூடிய காரியமானது நடக்கும். உறவினர்களுடைய வருகை இருக்கும். வீடு மனை வாகன விஷயங்களில் எதிர்பார்த்த வெற்றியானது கிடைக்கும். பெண்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிக்க முடியும். அலைச்சல்கள் குறையும். ஸோ கொஞ்சம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நிம்மதியாக பெருமூச்சு விடலாம். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கலாம். மனவிட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவும். அடுத்தவர் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றியை பெற முடியும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட தடைப்பட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கும். ராசியதிபதி சனியின் சஞ்சாரத்தின் மூலம் சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். உங்களுடைய செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி செல்வாங்க. மாணவர்களுக்கு கூட தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிக்கணும். அப்படிலாம் இருந்தீங்கன்னா வெற்றிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதவியாக அமையும். ஸோ கும்பராசி அவிட்டம் 3-4 பாதம், சதயம், புரட்டாதி 1-2-3 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதோ உங்கள் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் ஒவ்வொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.